ஹை காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்களுக்கு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ண சொல்லியே ஒரு டிஸ்க்ளைமர் ஒன்று கொடுத்துக்கிறேன். இது யாரோடைய மனசையும் புண்படும் நோக்கில் இல்லை. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? உங்களை சிரிக்க வைப்பதற்காகவே இந்த வீடியோவை நான் கிரியேட் பண்ணியிருக்கிறேன். மற்றபடி யாரோடைய மனசையும் கஷ்டப்படுறதுக்கு அதுக்கெல்லாம் இல்லை. அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வீடியோக்கு வந்தாலும் கொஞ்சம் ஹெட்செட் போட்டு கேளுங்கப்பா. கொஞ்சம் தயவு செஞ்சு ஹெட்செட் போட்டு கேளுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் மாட்டிப்பீங்க, நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம். ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி நான் என்னோடய ரிக்வெஸ்ட்டில் கேட்டுக்கிறேன், நீங்கள் ஹெட்செட் மட்டும் போட்டுக்கோங்க. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நம்ம சேனலுக்கு வந்தாலும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், எனக்கு ஒரே ஒரு டவுட் மட்டும் இருக்குது. அது என்னன்னா, தோசை மாவை தோசையில் சுடுவீங்க. சாரி, நானே தப்பாக சொல்லிட்டேன். அப்புறம் நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுகிற புறாடிக்கு நம்பிட்டீங்க. தோசையை தோசை மாவில் சுடுவீங்க. அதுக்கப்புறம் அது பேர் என்ன, சப்பாத்தி. சப்பாத்தி மாவில், அதாவது கோதுமையில் செய்வீங்க. இது நான் புதுசாக இருக்குது, நான் கேள்வியே படலையே. இட்லி எதில் செய்வாங்க? எனக்கு இந்த தம்பி சொல்லிதான் எனக்கே தெரியும். உங்களுக்கும் தெரியாதா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் எதில் செய்கிறாங்கன்னு. சப்பாத்தி வீட்ல செய்யறாங்க. வீட்டுனா என்னது? வீட்னா வீட்டுனா வீடா? வீட்டுனா என்னம்மா? அப்ப இட்லி எதுல செய்யறாங்க? என்னதுடா? எல்லாரும் பாத்தீங்களா? எனக்கு இந்த தம்பி சொல்லிதான் தெரியும். இட்லி மாவு இட்லியை இட்லி குண்டால் தான் செய்கிறாங்களாம். நீங்களும் அதே மாதிரி இட்லி குண்டால் செஞ்சுறீங்க. அந்த தோசை சுடுவாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் யாரும் இட்லி செஞ்சிடாதீங்க. இட்லி குண்டால் தான் செய்யணும் எல்லாரும் இட்லியை. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போயாச்சும் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? வாங்க நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு போகலாம். டேய் தம்பி, ரோட்டை பார்த்து விட்றா. ரோட்டை பார்த்து விட்றா தம்பி. எங்கடா போற? நில்றா. ரோட்டை பார்த்து விட்றா. ரோட்டை பார்த்து. ஐயோ, சொல்றது. அப்புறம் காய்ஸ், நான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன். எல்லாரும் ரோட்டை பார்த்து ஓட்டுங்க, காவாவை பார்த்து ஓட்டாதீங்க. அந்த தம்பி மாதிரி காவால் போய் விட்டான் பாருங்க. நீங்களும் ரோட்டை பார்த்து ஓட்டுங்க, காவால் போய் விட்டுறாதீங்க. பொறுமையாடா. பாப்பா, கொஞ்சம் பொறுமையாக போலன்னு ஓடி உட்காந்து ஓடிப்பாப்பா. ஐயோ, என்னத்துக்கு அப்படி ஜம்ப் பண்ணிங்கிற நீ? சும்மா எனக்கு புரியல எதுக்கு ஜம்ப் பண்ணிங்கிறன்ட்டு. உட்கார இரு ஃபர்ஸ்ட். நில்லு. அட நில்லு பாப்பா. தம்பி நில்றா, நீயாச்சும் நில்றா கொஞ்சம். தம்பி நில்றா. தம்பி நில்றா, நின்னும். ஐயோ சாமி, நிற்கவே மாட்டான்றானே இவன். நின்று சரி பார்த்து பலன் ஓடிங்கடா. பரவாயில்ல, மேட்ச் தோத்தா கூட பரவாயில்லடா. இன்னும் பார்த்து பலனை ஓடிங்கடாடி. ப்ளீஸ் டாடி. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது நீங்கள் ஏதாச்சும் ஒரு காம்பவுண்டு மேலே ஏறினீங்கன்னா, காம்பவுண்டு மேலே இல்லை கம்பி மேலே ஏதாச்சும் ஏறினீங்கன்னா, ஏறிட்டு அந்த பக்கம் குச்சிடணும். அது மேலே உட்காரக்கூடாது. ஓகேங்களா? கொஞ்சம் அந்த காம்பவுண்டு கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருந்துச்சுன்னா அது மேலே உட்காரலாம். ஆனால் அந்த காம்பவுண்ட் கொஞ்சம் அந்த கம்பி சைஸ் இவ்வளோ சைஸ் தான் இருக்குது. அது மேலே நீங்கள் போய் உக்காந்தா மறுபடியும் என்ன நடக்கும்னா, நீங்கள் கீழே தான் வீவீங்க. அது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்களா. நீங்கள் எல்லாரும் அந்த வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு, இது எனக்கே மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் யாரும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுறாதீங்க. ஏதாச்சும் திருட போனால் கூட அப்படி குச்சி அப்படி போயிடணும். அதுமாரி உட்காந்து கண்டிப்பாக மாட்டிப்பீங்க. நான் உங்களுக்கு ஒரு டிஸ்க்ளைமராக சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ், ஓகேங்களா, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஏதாச்சும் திருடும் போது. அதுக்குன்ட்டு நான் ஏதாச்சும் திருட சொன்னால் நீங்கள் தான் திருட்டு போகிறீங்க, நான் சொல்லி கொடுத்தேன்ட்டு அப்போ யாரும் பண்ண தப்பு தலைமையில அடிப்பேன். எல்லாரும் ஏதாச்சும் ஒரு வேலை செய்யும் போதோ இல்லை ஏதாச்சும் ஒன்று இழுக்கும் போதோ எல்லாரும் 1 2 3 அப்படி சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம தலைவர் என்ன சொல்கிறாரு பாருங்களா. ஆனால் அந்த மேஜிக் மந்திரம் மட்டும் தான் எனக்கு தெரியல. பேர் இஷ்டா பேரா என்னது உங்களுக்கு தெரியுமா? கேளுங்களா அது வெரைட்டி. தம்பி ஏதாச்சும் படாதத்துல பட்டு போதுரா பட்டுச்சா, திறந்தவே மாட்டானுங்க.
எல்லாருமே டோர் வேணா திறந்து பார்க்கலாம் என்ன இருக்குன்ட்டு. ஆனால் அதை விட்டுட்டு இவங்க எதை திறக்கிறாங்க பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? ஸோ நான் உங்கள் எல்லாருக்குமே ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். எதை திறக்கணுமோ அதை திறக்கணும். திறக்கக்கூடாதுதான் தந்தீங்கன்னா இப்படி தான் நடக்கும். பார்த்தீங்களா? அவங்களுக்கு வேணும், கண்டிப்பாக வேணும். அது எல்லாரும் மீன் பிடிக்கிறதுக்கு தான் போவாங்க. ஆனால் இவங்க எதை பிடிக்கிறதுக்கு போனாங்களோ தெரில. பாருங்க. வாங்கம்மா, வீட்டுக்காரர் என்னம்மா பண்றாரு? விளக்கு மாதிரி பின்றாரு. புனே 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 தண்ணி குடிச்சிட்டு அந்த பக்கம் போமா. தண்ணி குடிச்சு அந்த பக்கம் போமா. ஐயோ, பார்க்க கூடாதுன்னு பார்த்துட்டியா தம்பி? டேய் டேய் தம்பி, பிரேக் புடுறா. டே பிரேக் புடுறா. டே பிரேக் புடுறா. மண்டே ஆச்சுனாண்டா. பிரேக் பிடிக்க சொன்னா என்னென்னவோ பண்றானே. ஆனா இப்போ நான் போட போற வீடியோல நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை எதுக்குடா இது மாதிரிலாம் பண்ணுறாங்களோ, என்னத்துக்கு தான் இந்த மாதிரி மென்டல் ப்ரெஷர் கொடுக்குறாங்களோ அப்படின்ற மாதிரி ஆகிடும் அந்த குழந்தைக்கு. நீங்களே பாருங்கள், எல்லாரும் பாலை வந்து வாயில் வைப்பாங்க. அவங்க வந்து எதில் வைக்கிறாங்க நீங்கள் பாருங்களேன். அதை பால் புட்டி எடுத்து மென்டல் டார்ச்சர்ல நீ எதனா எசுக்கு புசுக்கா பண்ணிட்டு போய் உள்ள உட்காந்துலான்னு பாக்குறேன் ப்ரோ. கட்சி இந்த வீடியோ கொஞ்சம் யாராலையும் கேட்க முடியாது. ஸோ படிக்க தெரிஞ்சவங்கலாம் கொஞ்சம் காது முடிக்கோங்க. படிக்க தெரியாதவங்க மட்டும் அந்த வீடியோ பாருங்க. அந்த அக்காவை பார்த்து எப்படி படிக்குதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. கேளுங்க. சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள 28 இந்திய அரசமைப்பின்பால் நமக்காக உண்மையாக நம்பிக்கையும் பற்றுறுதியும். எல்லாரும் கேட்டீங்களா? ஓகே ஓகே. நம்ம எல்லாரும் இட்லி குண்டா கதையை கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இதுனா அது திரு கண்ணு எதுக்கு யூஸ் ஆகுது? காது எதுக்குடா யூஸ் ஆகுது? ஏய், இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. நில்லு நில்லு நில்லு. மூக்கு எதுக்கு யூஸ் பண்றோம்? யூஸ் பண்றோம். டேய், இவங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இல்ல. நில்லு நில்லு. இட்லி எதுல செய்றாங்க? என்னதுடா? ஓ, அவனா இவன்? ஓகே ஓகே, புரிஞ்சு போச்சு. கரெக்ட் தான். பனம்பால், ஆட்டுப்பால், புலிப்பால், கால்பால், நாய்ப்பால், யானைப்பால். ஆனா இப்ப ஏதோ ஒரு பால் புதுசா விட்டு இருக்காங்க. நீங்களும் கேளுங்க. பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால்,